சில பேர்கிட்ட இல்லை சில இடங்கள்ல அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட மதிப்பு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உங்களோட சின்ன சின்ன எஃபர்ட்டையும் அவங்க பாராட்டுவாங்க. உங்களுக்கு வேல்யூவே கொடுக்காத ஒரு இடத்துல சரி இது செஞ்சால் பிடிச்சிரும், இந்த ஒரு விஷயம் செஞ்சால் அவங்களுக்கு பிடிச்சிரும், நம்மளும் சில எஃபர்ட் போட்டு நிறையா பண்ணுவோம். ஆனால் அது அவங்க எதுக்குமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள நம்மளை வேல்யூவே பண்ணலை. நம்மளை வேல்யூ பண்ணுற இடத்துல நீங்கள் 1% எஃபர்ட் போட்டாலும் அவங்களுக்கு அது 100%ஆக தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்மளோட பெஸ்ட்டு திங்ஸும் வெளியே வரும். நம்மளை என்கரேஜ் பண்ணுற இடத்துல, நம்மளோட மதிப்பை உணர்கிற இடத்துல நம்மளை இருக்கும்போது நம்மகிட்ட இருக்க இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கவங்க நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ஜென்யூன் கேர் கொடுப்பாங்க, நம்மளை ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல்லே வச்சுருப்பாங்க. அவங்க கூட இருக்கும்போது தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துல உங்களுக்கு அந்த இடம் எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஆனால் அந்த இடத்துல இருக்கவங்க நமக்கு வேல்யூ கொடுக்காதப்ப அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது தான் நமக்கு நல்லது. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும். அந்நேரம் வெளியே வரும்போது நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து, கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து, இல்லை ஒரு வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அப்பாடா நல்ல வேலை வெளியே வந்துட்டோன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்துடுங்க. உங்கள் லைஃப் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.